வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஆசிரியர் பசங்கள நோக்கி ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துட்டு போய் ஒரு கேள்வி கேட்டாராம். இந்த கிளாஸ் டம்ளருடைய வெயிட் என்னன்னு கேட்டாராம். அங்க இருந்த மாணவர்கள்லாம் என்ன சொன்னாங்களாம், 100 கிராம், 75 கிராம், 150 கிராம்ன்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு விடைய சொன்னாங்களாம். உடனே ஆசிரியர் என்ன சொன்னாரு, எல்லாரும் நிறுத்துங்க. நான் இனிமேல் கேட்க போற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க. என்னோட நோக்கம் இந்த கிளாஸ் டம்ளருடைய வெயிட் என்னன்னு நீங்கள் சொல்லணும்னு கிடையாது, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னாராம் ஆசிரியர். உடனே மாணவர்கள் சரிங்க ஐயான்னு அப்படின்னு சொன்னாங்களாம். ஆசிரியர் மாணவர்களை நோக்கி என்ன சொன்னார்னா, இந்த கிளாஸ் டம்ளரை ஒரு 10 நிமிஷம் நான் கையில் வச்சிருந்தா என்ன ஆகும்னு கேட்டாராம். உடனே மாணவர்கள் என்ன சொன்னாங்களாம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்களாம். சரி சரி, இதே கிளாஸ் டம்ளரை ஒரு ஹவருக்கு நான் கையில் தூக்கி வச்சிருந்தா கிளாஸ் டம்ளரோட வெயிட் ஏறுமான்னு அப்படின்னு கேட்டாராம். அந்த வெயிட் அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் உங்கள் கை வலிக்கும் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. இதே கிளாஸ் டம்ளரை ஒரு நாள் ஃபுல்லாக இப்படி கையில் தூக்கி வச்சுருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்களாம். உங்கள் கை மறுத்து போயிடும் ஐயா. அப்போ கிளாஸ் டம்ளரோட வெயிட் ஏறுமா அப்படின்னு வாத்தியார் கேட்டாராம். அதுக்கு பசங்க சொன்னாங்களா, அதோட வெயிட் அப்படியே தான் இருக்கும், ஆனால் உங்கள் கை தான் மறுத்து போகும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி கை வலிச்சாலோ மறுத்து போனாலோ நான் என்ன செய்யணும்னு மாணவர்கிட்ட ஆசிரியர் கேட்டாராம். உடனே அந்த கிளாஸ் டம்ளர் எடுத்து மேஜையில் வச்சிடணும், இல்லை கீழே வச்சிடணும், உங்கள் கையிலேருந்து அது விலகி கீழே போயிடணும் அப்படின்னு சொன்னாங்களாம். சரி, இந்த கிளாஸ் டம்ளர் தான் நம்மளை சுற்றி சுற்றி இருக்கிற பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை என்ன பண்ணணும்னா, நம்ம உடனே எடுத்து மனசுலேருந்து கீழே வச்சிடணும். இதை நம்ம மனசில் ஏற்றிக்கிட்டு மூளைக்கு வரைக்கும் ஏற்றிக்கிட்டு அதை பற்றியே 10 நிமிஷம், 1 ஹவர், ஒரு நாள் ஃபுல்லாக, ஒரு மாதம் ஃபுல்லாக, ஒரு வருஷம் ஃபுல்லான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுடைய மன நிம்மதி போயிடுங்க. இதை தான் ஆசிரியர் மாணவர்களுக்கு சொல்லணும்னு நினைச்சாரு. என்னங்க, உங்களுக்கு இந்த குட்டி கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம பிரச்சனைகள் எல்லாம் கிளாஸ் டம்ளர் மாதிரி எடுத்து கீழே வச்சுட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோம். நன்றி, வணக்கம்.